வணக்கம் சிஎம் சார். நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் வன்புணர்வுகள் நிறைய நடந்துட்டுருக்குது, நான் ஆட்சிக்கு வந்துட்டேன் அப்படின்னா நிச்சயமாக பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை நம்பி தான் தமிழக பெண்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு, குழந்தைங்க வீட்டில் ப்ரெஷர் கொடுத்து ஓட்டு போட்டு உங்களை இன்னைக்கு தமிழக சிஎம்மாக உட்கார வச்சுருக்காங்க. நீங்களும் உங்களுடைய அடுத்தடுத்த பணிகளை நீங்கள் செய்துட்டு இருக்கீங்க. வரவேற்கக்கூடிய விஷயம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு ஓட்டு போடலை. ஆனால் நீங்கள் தான் எனக்கும் முதலமைச்சர். ஏன் கேட்டீங்க அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் உட்பட அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாராக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் சரி, பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அவங்க எல்லோருக்கும் மக்களாகிய எங்களுடைய வரி பணத்தில் தான் நாங்கள் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய நீங்கள் தான் முதல் சர்வெண்ட் எங்களுக்கு. இது மக்கள் ஆட்சி. அப்போ நல்ல ஆட்சியை கொடுக்க வேண்டியது, பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இந்த மக்களாட்சியில் நடக்கக்கூடிய குற்றச்சம்பவங்கள், பாலியல் வன்புணர்வுகள், கொலை கொள்ளை, இந்த மாதிரியான விடயங்களை விமர்சனம் பண்ணுறதும் தட்டி கேட்பதும் எங்களுடைய ரைட்ஸ். இது நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம். தமிழக பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. முதல்ல சமூக வலைத்தளங்கள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். நாம் இப்படி நாகரிகமான ஒரு விமர்சனத்தை முன் வச்சா உங்கள் தொண்டர்கள், உங்கள் கட்சிக்காரங்க, உங்கள் ரசிகர்கள்லாம் ரொம்ப தரக்குறைவாக எங்களை விமர்சனம் பண்ணுறாங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தான், சிஎம்மாக வந்த பிறகு தான் நிறைய பெண்கள் சமூக வலைத்தளங்களில் சுதந்திரமாக அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் நீங்கள் அந்த ஃப்ரீடம் கொடுத்தீங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, நம்புகிறாங்க. ஆனால் பாருங்கள், நாம் ஏதாவது ஒரு கருத்தை பதிவு பண்ணால், கருத்துக்கு எதிர்கருத்தை பதிவு பண்ணாமல் நம்மளுடைய கேரக்டரை, ட்ரெஸ் கோடை, குடும்ப உறுப்பினர்களை இப்படி ரொம்ப தரம் தாழ்ந்து தமிழில் என்னென்ன வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் இருக்குதோ அத்தனை வார்த்தையிலும் பயன்படுத்தி அப்படி பதில் கொடுக்குறாங்க. நீங்கள் அரசியல் வகுப்பு எடுக்கணும், அதை சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் நாம் ஒரு கருத்தை பதிவு பண்ணோம் அப்படின்னா ஒரு கேள்வி முன் வச்சு அதற்கான பதில், தக்க பதிலாக கொடுக்கணும். இதுதான் அரசியல் ரீதியாக நாம் கருத்து தெரிவிக்கிறதா இருக்கும், பதில் சொல்கிறதாக இருக்கும். உங்கள் தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும், உங்கள் நண்பிகளுக்கும், உங்கள் நெஞ்சத்தில் குளிக்கக்கூடிய அனைவருக்கும் நீங்கள் அரசியல் வகுப்படுங்க. இதை ஒரு ஸ்ட்ரிக்டாக கொண்டு வாங்க. நீங்கள் இதுக்கு ஒரு அறிக்கை நீங்கள் உங்களுடைய கட்சி சார்ந்து, அரசாங்கம் சார்ந்து நீங்கள் வெளியிடணும். சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும். அதே மாதிரி அவங்கள தரக்குறைவாக பேசினாங்கன்னா இமீடியட்டாக நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ இதுக்கு ஒரு டீம் நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். அதற்கு ஒரு அதிகாரியை நீங்கள் நியமனம் பண்ணணும். நன்றி, வணக்கம்.